பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களை இந்த வாட்ஸ்அப் மூலம் யூடியூப் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, போன வாரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்த இடம் எது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாய் நாம் வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கரபர தீரபல பௌரி ஆக்கரபல பரபா ரீபா கரபா ஓரி கரபல பரபா தீனமா கரபல பரபா தீரபா லபௌரி அந்தரால ரபி கரபல பரபா கரபா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் 100 மடங்காய் பலன் தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே, அடிமையை சிலுவைக்குள் மறைத்து கொண்டு நீங்க பேசுங்கப்பா ஆண்டவரே. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, நம்முடைய பிள்ளைகள் தெய்வ சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே, மக்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, வேத வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க தங்களை அர்ப்பணிக்க கிருபை தாரும். ஆவியான கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காட்டின போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி எடுத்துக்கொள் என்றான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் விழுந்த இடம் எது என்று சொல்லி நாம் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். அதில் 4 விதமான கோடாரிகளை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னேன். ஆனால் போன வாரத்தில் ஒரு கோடாரியை மட்டும்தான் உங்கள் மத்தியில் சொன்னேன், ஜெபம் என்னும் கோடாரி. இந்த நாளிலையும் கூட எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 2வது கோடாரி விசுவாசம் என்னும் கோடாரி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த விசுவாசம் என்னும் கோடாரியை இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் யாரெல்லாம் இழந்து போயிருக்கிறோம் என்று சொல்லி நாம் சற்று அதை தியானிக்கலாம். வேதத்தில் ஒரு நபரை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். இந்த விசுவாசம் என்னும் கோடாரியை இழந்த ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் அவர்தான் பேதுரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த சீமோன் பேதுரு ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு அவர் மரித்து அவர் பரமேறி போன உடனே இவன் சொல்றான், நான் மீன் பிடிக்க போகிறேன். மற்றவங்களை பார்த்து சொல்றான். உடனே எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் வருகிறோம். பாருங்க, இந்த விசுவாசம் என்னும் கோடாரியை பேதுரு நழுவ விட்டபடியினால மற்றவர்களும் இடறதுக்கு ஒரு ஏதுவாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பேதுருவை குறித்து நாம் அதாவது சற்று தியானிப்போம் என்று சொன்னால், இந்த பேதுரு அப்போஸ்தலர்களின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 2 பேதுரு நிருபங்களை எழுதியவரும் இந்த பேதுரு தான். இவர்தான் முதல் போப் என்று சொல்லப்படுகிறது. அவர் இதனை சிறிய ஆசியாவில் உள்ள கிறிஸ்துவ சபைகளுக்கு எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, துன்பப்பட்ட காலத்திலும் சோதனை காலத்திலும் கிறிஸ்துவர்களை ஊக்கப்படுத்தும் தளர்ந்து போன நம்பிக்கை மீண்டும் தட்டி எழுப்புவதற்கு அவர் இதை எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர் ரோம பேரரசின் நீரோவின் கொடுமையின் கீழ் கொலை செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களின் வரிசையில் இந்த பேதுரும் ஒரு நபர். இந்த பேதுரு தான் ஆண்டவருக்கு அதாவது நிகர் அல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், என்னை தலைகீழாய் வைத்து சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி. அதனால் அவரை தலைகீழாக வைத்து சிலுவையில் அறைந்தார்கள் என்று யூசிபியஸ் என்கிற வரலாற்று ஆசிரியர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இவரது காலம் கிபி 70லிருந்து 90 வரை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னும் இந்த பேதுருவை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவன் அதாவது ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு அன்பான ஒரு சீஷன். எதற்கெடுத்தாலும்
ஆண்டவர் என்ன கேள்வி கேட்டாலும் முதல் பதில் சொல்கிறது யாரு? இந்த பேதுரு தான். இப்படிப்பட்ட பேதுரு தான் அவன் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை அவன் சொல்கிறான். யோவான் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பாருங்க, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இங்கே இரு, என் பின்னால் வரக்கூடாது, பின்னால் என் கூட வருவேன் அப்படின்றார். இல்லை ஆண்டவரே, நான் உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பேதுரு தான் இப்போ என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் மரித்து பரமேறின உடனே எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், நான் எங்கே போகிறேன்? மீன் பிடிக்க போகிறேன். உடனே எல்லாரும் போகிறாங்க, ராத்திரிலாம் மீன் பிடிக்கிறாங்க, ஒன்றும் அகப்படலை. ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அப்படி மீன் பிடிக்காத போது ஆண்டவர் இவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் இவங்க கிட்ட சொல்கிறார் பாருங்க, 6ஆம் வசனம் 21:6. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். பாருங்க, எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, இவர்கள் கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வருவதற்கு முன்பாக இவர்களுக்கென்று சொல்லி அவர் சுட சுட அங்கே என்ன பண்ணுறாரு? இவர்களுக்கென்று பொரித்த மீனை வைத்திருக்கிறார். கரையில் அப்பத்தையும் என்ன பண்ணுறாரு? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இவர்கள் மறுதலித்து போனவர்கள் தான், பின்வாங்கி போனவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் அந்த பின்வாங்கி போன சீஷர்களை நேசித்து அவர் என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு தரிசனமாகிறார். எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, யோவான் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 3வது முறையாய் தன் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பிறகு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு பேதுரு ஆண்டவரை நான் ஜீவனை கூட கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சேவல் கூவுறதுக்கு முன்னால் நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லி. அதே போல் சேவல் கூவுறதுக்கு முன்ன பேதுரு 3 தரம் மறுதலிக்கிறான். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் சமூகத்தில் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் கசந்து அழுததுனால ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அது என்ன கிருபை? ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அந்த சீமோனாகிய அந்த பேதுருவை பார்த்து கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயான்னு கேட்குறார். ஃபஸ்ட் டைம் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்கிறான். செகண்ட் டைம் ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். 3வது தடவை அதே மாதிரி கேட்ட உடனே அவன் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறதை நீர் அறிவீர் என்று சொல்கிறான். 3வது தடவை ஆண்டவர் கேட்கும்போது கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? 2 முறை கேட்கும்போது நீ என் மேல் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்டார். 3வது முறை கேட்கும்போது நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்குறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த அன்பு என்கிறதற்கு என்ன அர்த்தம்னா, அன்பு என்றால் கிரேக்க வேர்டு என்னன்னா அகப்பே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அகப்பே என்று சொன்னால் கைமாறு கருதாத ஒரு அன்பு, பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரு அன்பு. ஆண்டவர் 2 முறை அவர் பேதுருக்கிட்ட நீ அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறார். ஆனால் அடுத்தது 3வது முறை அவர் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? என்னை நேசிக்கிறாயா? இந்த நேசிக்கிறாயா என்பதற்கு கிரேக்க சொல் என்ன அப்படின்னா, ஃபிலியோ அப்படின்னு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தமிழாக்கம் தான் இந்த நேசிக்கிறாயா. அப்போ கிரேக்க வேர்டு ஃபிலியோ என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சிநேகிதனிடத்தில் அன்பு பாராட்டக்கூடிய அன்பு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் முதலாவது என்கிட்ட அன்பாக இருக்கிறியான்னு கேட்குறாரு, அடுத்தது நேசிக்கிறியான்னு கேட்குறார். ஒரு சிநேக அன்புடன் அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 3 முறையும்
இந்த பேதுரு ஒரே வார்த்தையை தான் சொல்கிறான், நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? அன்பு என்று சொன்னால் கைமாறு கருதாத ஒரு அன்பு. நான் அது அன்புன்னு சொல்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, அதனால் அவன் அதாவது நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். கிரேக்க வேர்ட் படி ஃபிலியோ அப்படின்னு சொன்னால் ஒரு நண்பரிடத்தில் காட்டுகிற ஒரு அன்பு. அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் உம்மை மாதிரி அதாவது அன்பாக நேசிக்கிறேன்னு சொல்ல முடியாது, அதனால் நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, அதனால் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். எப்படி 3 முறை அவன் சேவல் கூவுறதுக்கு முன்பாக 3 முறை மறுதளித்தானோ, அதே போல் ஆண்டவர் 3 முறை அவன் கிட்ட கேள்வி கேட்கிறார். கடைசியில் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? அப்போ நான் சொல்றதை கேள், இந்த ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் பாருங்க, மீன் பிடித்து கொண்டிருந்த அவனை மனுஷர்களை பிடிக்கிறவராய் மாற்றினார். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பரமேறி போன உடனே அவன் மறுபடி மீன் பிடிக்க போயிட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து இன்னைக்கு நீங்க ஒருவேளை பின்மாற்றத்தில் போயிருக்கலாம், விசுவாசத்தை கைவிட்டு இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில் வந்ததுனால ஆண்டவர் என்னை மறந்துட்டார் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரமாய் போயிருக்கலாம். உங்களுடைய விசுவாசம் என்னும் கோடாரியை நீங்கள் அதாவது இழந்து போயிருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் எப்படி அந்த பேதுரு மறுபடியும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தானோ, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை விசுவாசம் என்னும் கோடாரியை இழந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொல்வார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஊழியமாக இருக்கலாம், ஒரு ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு தெரு பிரசங்கமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு பிரேசல் வைத்து நடத்தலாம், இல்லாவிட்டால் ஆலயத்தில் ஒரு மேய்ப்பனாக போதகனாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து விட்டது நிமித்தம் அந்த விசுவாசத்தை இன்றைக்கு விசுவாசம் என்னும் கோடாரியை நீங்கள் விட்டு விட்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த வருஷத்தின் கடைசியில் வந்து இருக்கிறோம், கடைசி செவ்வாய்க்கிழமை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒன்றை நினைவுபடுத்திக்கொள், ஆண்டவரே நான் விசுவாசம் என்னும் கோடாரியை இழந்து விட்டேன். எந்த இடத்துல போட்டீங்களோ அந்த இடத்துல ஏசப்பா நீங்க வாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஏசப்பா வரும்போது உன் அவிசுவாசம் எல்லாம் நீங்கி போகும், மறுபடியும் நீ ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிப்பாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ அப்படி எழும்பும் பொழுது கர்த்தர் உன்னிலிருந்து மகிமைப்படுவதை நீ காண்பாய். அதனால சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு விசுவாசம் என்னும் கோடாரியை இழந்து விட்டால் ஆண்டவர்கிட்ட மறுபடி கேளுங்க, ஏசப்பா நான் இந்த இடத்துல விசுவாசத்தை இழந்து போய் நிற்கிறேன்ப்பா, நீங்க எனக்குள்ள வாங்கப்பா, எனக்கு மறுபடியும் இந்த விசுவாசத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் விசுவாசம் என்னும் கோடாரியை கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு கோடாரியை நாம் பார்க்கலாம். நான் முதலாவது சொன்ன ஜெபம் என்னும் கோடாரி, இரண்டாவது விசுவாசம் என்னும் கோடாரி. இப்போ மூணாவது கோடாரி அபிஷேகம் என்னும் கோடாரி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் என்னும் கோடாரியை யார் தவற விட்டிருக்கிறார்கள்? வேதத்தில் ஒரு நபரை சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உம்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் என்னும் கோடாரியை இந்த சிம்சோன் இழந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த அபிஷேகம் என்னும் கோடாரி எப்பொழுது நம்மை விட்டு விலகும் என்று சொன்னால், நாம் பாவம் செய்யும் பொழுது இந்த அபிஷேகம் என்னும் கோடாரியை நாம் இழந்து போவோம். இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய சரீரம் நம்மளுடையது அல்ல, தேவனுடையது.
தேவன் தங்கும் ஒரு ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிற ஆலயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அதே போல நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அடுத்தது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 1 கொரிந்தியர் அந்த 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நாம் வேசித்தனத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விலகி ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதே போல பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவனோட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓட வேண்டும் என்று வேதம் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கூட இந்த சிம்சோன் அவன் என்ன பண்றான்? அவன் வேசியின் வீட்டுக்கு கடந்து போய் தன்னுடைய அந்த பலனை இழக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சிம்சோன் என்று சொன்னால் அவன் சூரியன் போன்றவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ சூரியனை போன்றவன் என்று சொல்லப்பட்ட அவன், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வாலிப நாட்களில் தன் மனம் போல அவன் வாழ்கிறதை பார்க்கிறோம். தன் கண்ணின் இச்சையால் அவன் அகப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் அபிஷேகம் என்னும் கோடாரியை நீ ஒருவேளை உன் கண்ணின் இச்சையினால் இன்னைக்கு இழந்து போயிருக்கலாம். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, அருமையான நடுத்தர வயதுள்ளவர்களே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த வயதிலும் இந்த இச்சைக்குள் விழுவதற்கு பிசாசு நம்மை விழ வைப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி ஓட வேண்டும் என்று வேதத்தில் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த சிம்சோனுக்கு ஆண்டவர் கிருபையாய் வரங்களை கொடுக்கிறார். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கழுதை தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொல்லக்கூடிய ஒரு பலன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மலை மேலே ஒரு நிலை சட்டத்தையே பேத்து எடுத்துக்கொண்டு மலை மேலே ஏறி போகிற ஒரு பலன் அவனுக்குள் இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அந்த சிங்கத்தை அவன் தன் கரங்களாலே கொன்று அந்த சிங்கத்தை வீழ்த்தக்கூடிய பலன் அவனுக்குள்ள இருந்தது. ஆண்டவர் அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு பலனை கொடுத்தும் அவன் அந்த இச்சை என்கிற அந்த காமத்தை ஜெயிக்க முடியவில்லையே. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இதற்கு காரணம் என்ன? அவன் தேவனை விட்டு தூரமாய் போனான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தேவனை விட்டு தூரமாய் போய் உன் கண்ணின் இச்சையின்படி நடந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவத்தில் நீ சிக்கிக் கொண்டிருந்தால் முதலாவது அந்த பாவத்திலிருந்து வெளியே வரும்படி அன்புடன் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாட்கள் செல்லாதது, நாட்கள் இனி செல்லாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள் என்று சொன்னது போல இன்றைக்கு வாழ்வது நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அழிவை நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் நாச மோசங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு பக்கம் கொரோனா வைரஸால இன்றைக்கு ஜனங்கள் கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் நல்லவர்கள் என்று ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த ஆயுசு நாட்களை நாம் தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ நாம் தீர்மானம் எடுப்போம். இந்த சிம்சோன் மனம் போல ஜீவித்தபடினால இவன் அந்த கொடுத்த அந்த அபிஷேகத்தை அவன் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். 3 முறை அந்த தெளிலால் இவனுக்கு துரோகம் செய்கிறான். 3 முறையும் இவன் பல காரியங்களை சொல்லி ஏமாத்தி கொண்டிருக்கிறான். என்னை கைத்த வச்சு கட்டு, புது கயிறால கட்டு அப்படின்னு சொல்லி அவளை ஏமாற்றுகிறான். ஆனால் 4வது முறை, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 3 முறை ஏமாற்றினாலே கொஞ்சமாவது அவனுக்கு என்ன வந்திருக்கணும்? ஒரு விழிப்பு வந்திருக்கணும். ஆனால் அவனுக்கு அந்த சுய அறிவே இல்லாதபடிக்கு அந்த வேசித்தனத்துல அவன் அந்த இச்சையில அவன் மயங்கி கிடந்தான். அதனாலதான் 4வது முறையா தன்னை வெளிப்படுத்துகிறான். நான் யார்? எனக்குள்ள என்ன பலன் இருக்கு? எதை பண்ணினால் என் பலன் போகும் என்று சொல்லி அவன் உண்மையை சொல்கிறான். உடனே பார்த்தா அவளை படுக்க வைத்து நல்லா அவனை தூங்க வைத்து மொட்டை அடிச்சிடறான்.
அப்போ அவனுடைய தலைமுடியில அந்த பலன் இல்லை, ஆனா ஆண்டவர் கொடுத்த கிருபை, அந்த பலன், அந்த அந்த முடியை வெட்டின உடனே அவனுடைய நசரே விரதம் அவனை விட்டு போயிடுச்சு. நசரே விரதத்தை மீறினதுனால ஆண்டவர் கொடுத்த கிருபை பலனும் அவனை விட்டு நீங்கி போனதை பார்க்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அந்த அபிஷேகம் தன்னை விட்டு நீங்கி போனதை அறியாம முன் போலவே அவன் என்ன சொல்றான், நான் பெலிஸ்தர்களை என்ன பண்ணிடுவேன், கொன்றுவேன் அப்படின்னு எழும்புறான். ஆனா எழும்ப முடியல, ஆவியானவரான விட்டு கடந்து போயிருந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கும் நீங்க பாவத்துக்கு மேல பாவம் செய்து, அக்கிரத்துக்கு மேல அக்கிரமங்களை செய்து, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நீங்க நடக்கும் பொழுது தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை நீங்கள் இழந்து போகக்கூடும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால நீங்க ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ வேண்டும். இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? எபிரேயர் 6:4 ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, பாவத்துக்கு மேல பாவம் செய்து செய்து இன்னைக்கு ஒருவேளை நீ அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவன் உன்னிடத்தில் இந்த அபிஷேகத்தை எடுத்து போடுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனம் திரும்ப வேண்டும். ஆனால் இன்னொரு வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது ரோமர் 11:29 தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான மனம் திரும்புதல் இருந்தால் ஆண்டவர் கொடுத்த வரங்களும் ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பும் மறுபடியும் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பாவத்தினால இன்னைக்கு உங்க அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறீங்க? ஒருவேளை சினிமா, சீரியல், இல்லாவிட்டால் யூடியூப்ல வர வேண்டாத சேனல், இப்படிப்பட்ட காரியங்களை வேண்டாத, அதாவது படங்களை பார்த்து உங்கள் இருதயத்தை கெடுத்துக்கொண்டு தேவன் உங்களுக்கு கிருபையாய் ஈந்த அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு இழந்து விட்டிருந்தால், அந்த கோடாரியை தவற விட்டிருந்தால் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவே என்னை ரட்சியோ, ஏசப்பா அந்த பாவத்திலிருந்து ரட்சியோ, இந்த வேசித்தன வாழ்க்கையிலிருந்து என்னை ரட்சியோ, இதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா, நான் உமக்காய் வாழ நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கரத்துல இன்னைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இன்றைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தர் நிச்சயமாய் நீ இழந்து போன அபிஷேகம் என்னும் கோடாரியை மறுபடியும் உங்கள் கரங்களில் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, எனக்கு முன்ன போல ஜெபிக்க முடியலையே, இந்த அபிஷேகம் இல்லையே, நான் சொன்ன வார்த்தைகளை மறுபடி சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, புதிய அபிஷேகம் இல்லையே, புதிய வார்த்தைகள் எனக்கு கிடைக்கவில்லையே, தரிசனங்கள் இல்லையே, சொப்பனங்கள் இல்லையே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறதை விட்டு ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு மனம் திரும்புங்க. எதையெல்லாம் விடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் விட்டுருங்க. வேசித்தனத்தை கர்த்தர் அருவருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை விட்டு விடுங்க. சினிமா பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் அதை இல்லை, நீங்க விட வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாய் அந்த சினிமாவிலிருந்து வெளியே வந்துதான் ஆக வேண்டும். கர்த்தர் அப்பொழுதுதான் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அப்பொழுதுதான் நீ இழந்து போன அபிஷேகத்தை மறுபடி பெற்றுக்கொள்வாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அதனால இன்றைக்கு உங்களை தேவனுக்கு அர்ப்பணி. அடுத்து 4வது ஒரு கோடாரியை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அதுதான் ஊழியம் என்னும் கோடாரி. வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19:4 அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எலியா அப்படின்னா என்ன அர்த்தம்? யெகோவா என் தேவன் என்று அர்த்தம். இந்த எலியா ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு உண்மையா இருந்த ஒரு தீர்க்கதரிசி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 1 ராஜாக்கள் 18 பார்ப்போம் என்று சொன்னால் 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒரே ஒரு தீர்க்கதரிசியாய் நின்று கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அந்த அவர்களுக்கு, அதாவது அவர்களை வணங்கும்படி செய்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
அப்படிப்பட்ட ஒரு எலியா தீர்க்கதரிசி சாதாரண ஒரு பெண்ணுக்காக யோசேபேல் சொல்றா, நீ இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்னுட்டல, நாளைக்கு உன் தலை உன்கிட்ட இருக்காது. இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்துல இந்த எலிசா மனம் உடைந்து போய் சோர்ந்து போய் அவன் என்ன பண்ணுகிறான், சூறை செடி முட்கள் நிறைந்த அந்த செடிக்குள்ள போய் அதுல போய் படுத்து கொண்டான். படுத்துக்கொண்டு அவன் என்ன சொல்கிறான், போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அநேக முறை இதை நாம் செய்திருக்கிறோம் அல்லவா? அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறோம் அல்லவா? ஆண்டவரே போதும், இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நம்மளை எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் எடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம உயிரோட வாழ்ந்திருக்க முடியாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அவன் அப்படி உடைந்து போய் மனம் உடைந்து போய் அவன் சொல்லி அதுல படுத்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் தூதர்களை அனுப்புகிறார். தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்புறார். நீ எழுந்திரு, இதை புசி அப்படின்னு சொல்லி அவனுக்கு சுட சுட அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த அப்பம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் வேத வசனமாகிய இந்த மன்னா. தண்ணீர் எதை குறிக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நீ சோர்ந்து போய் இருக்கும் போதெல்லாம், மனம் உடைந்து வேதனையில இருக்கும் போதெல்லாம், நீ அப்படியே நீ போய் பெட்ல தலைக்குப்புற படுத்து நீ அழுது கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு அதிலிருந்து நீ எழுப்பி நீ என்ன செய்ய வேண்டும், இந்த வசனமாகிய மன்னாவை வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி செபிக்க வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நமக்கு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நம்மளால செபிக்க முடியாது, நம்மளால பேச வார்த்தைகள் வராது. ஆனால் ஒன்று செய்ய முடியும், நீ பிரச்சனை நேரத்துல முழங்கால் படிட்டு ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில நீ பேச ஆரம்பித்து விடு. உன்னுடைய மனதிலுள்ள எல்லா பாரங்களையும் கர்த்தர் மனதை விட்டு விலக்கிடுவார். அதுக்கப்புறம் நீ அங்கிருந்து எழுந்து வரும்போது அப்படியே மனசுல ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இது நீங்க செய்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை அகற்றி விடுவார். நாம் அப்படி செய்வதில்லை. அநேக நேரத்துல பிரச்சனையை கண்ட உடனே, போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வந்த உடனே, என்ன செய்வது ஆண்டவரே தெரியலையே, இதுக்கு வழிதான் என்ன ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டுட்டு அடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே இதை தாங்க எனக்கு பலன் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நம்ம ரொம்ப சீக்கிரமா நல்லா கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆனா உங்களை என்னையும் படைத்த ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை இல்லை? ஆண்டவர் உங்களையும் என்னை அவர் சாயல்ல படைச்சிருக்கிறார்ல. ஆனா நம்ம ஈஸியா சொல்றோம், என்னை எடுத்துக்கொள்ளும். கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க இப்படி ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஆண்டவரை அறியாத ஜனங்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை. அவங்க சூசைட் பண்றதுக்கும் எடுத்துக்கொள்ளும் நம்ம சொல்றதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லையே. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே, இந்த உலகத்துக்காய் ஓடின நாட்கள் போதும் ஆண்டவரே, நான் ஊழியம் செய்தது போதும் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாம் என்னை மறுதலிக்கிறார்களே, என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என்னை பற்றி அவதூறாய் பேசுகிறார்களே, போதும், இந்த ஜனங்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்தது போதும் என்று சொல்லி கூட மனம் உடைந்து இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த அப்பத்தை புசி, தண்ணீரை குடி என்று சொல்லி பாருங்க. திரும்பவும் அதை அவன் சாப்பிட்டு திரும்ப படுத்துக் கொள்கிறான். அப்பவும் எழும்ப அவனுக்கு மனசு இல்லை. ஆனா ரெண்டாவது முறை மறுபடி தூதன் தட்டி எழுப்பி, நீ என்ன பண்ணு, நீ போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 19:7 கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்க ஊழியம் செய்ய வேண்டிய தூரம் வெகு தூரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த ஊழியம் என்கிற கோடாரியை நீங்கள் எந்த இடத்தில் நழுவ விட்டீர்கள்? ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் வந்த வார்த்தைகள், ஈட்டியை போல தாக்கின அந்த வார்த்தைகள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்திருக்கலாம். ஐயோ, நான் செய்யாத காரியத்தை இவர்கள் என்மேல் சொல்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் மனம் உடைந்து சோர்ந்து போய் சூறை செடியை போல, சூறை செடிக்குள்ள அந்த எலியா படுத்திருந்தது போல நீங்க இன்னைக்கு ஒருவேளை
மூலையில போய் அமர்ந்து, ஆண்டவரே நான் என் பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கதறிக்கொண்டு இருக்கிறீர்களா? அருமையான சகோதர சகோதரியே, இன்றைக்கு ஒரு விசையாய் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் கடந்து வருகிறது. நீங்கள் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு என்று எழும்ப வேண்டும். இந்த வருஷம் ஒருவேளை ஊழியம் செய்ய முடியல, இந்த கொரோனா வைரஸால ஊழியம் செய்ய முடியாம ஒருவேளை நீங்க டிப்ரெஷன்ல கடந்து போயிருக்கலாம். ஐயோ ஊழியம் செய்ய முடியவில்லையே, எங்கேயும் போக முடியவில்லையே, இந்த லாக்டவுன் மற்ற காரியங்கள் கொரோனா இதனால ஊழியம் செய்ய முடியவில்லை என்று சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்னைக்கு சுட சுட அப்பத்தை தண்ணீரை கொடுக்கிறார். இதை பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்த 2021 நீங்கள் கழுகை போல எழும்பி சிறகடித்து பறக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாத. என் ஊழியெல்லாம் நின்று போச்சு, என் விசுவாசிகள்லாம் செதறிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் இந்த 2021 ஆண்டவர் புதிய விசுவாசிகளை உங்கள் மத்தியில கொண்டு வருவார். புதிய ஆத்துமாக்களை கொள்ளை கொள்ளையாய் கொண்டு வருவார். சோர்ந்து போகாதீங்க. ஊழியத்தை தைரியமா தொடர்ந்து செய்யுங்க. உங்க ஊழியம் என்கிற கோடாரி எங்க விழுந்ததோ, ஆண்டவரே என் கோடாரியை விட்டுட்டப்பா, அதை எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. இயேசுவை கூப்பிடும் பொழுது அவர் மறுபடியும் அந்த கோடாரியை உங்கள் கரங்களில் கொடுக்க அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். எனக்கு உண்மையான தெய்வ பிள்ளையே, இப்போ இந்த ஆகாரத்தை குசித்த இந்த எலியா 40 நாள் அவன் என்ன பண்றான்? ஒரே பர்வதம் வரைக்கும் நடந்து போகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மன்னா, இந்த வேத வசனமாகிய மன்னா நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை பலப்படுத்தக்கூடியது என்பதை மறந்து விடாதீர்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இப்போ 40 நாள் ஒரே பர்வதம் மட்டும் போய் நடந்து போறான். போற வழியில என்ன பண்றான்? கெபியில தங்கிக்கிறான். ஆண்டவரே நான் மட்டும் தான் இருக்கிறேன், எல்லாருமே மடிந்து போயிட்டாங்க, நான் ஒருவன் தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல பாரு, 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 18 வசனத்துல, ஆனாலும் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ரோமர் 11:4 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பாருங்க, நான் 7000 பேரை வச்சிருக்கிறேன், நீ ஏன்பா பரிதபிக்கிற? நான் தான் இருக்கிறேன்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஊழியம் செய்து சளைத்து போயிட்டீங்களா? நான் தானே இருக்கிற ஆண்டவரே, எனக்கு சப்போர்ட்டிங்கா ஊழியத்துல யாருமே இல்லையே, எனக்கு யாரும் துணை இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கிறார். உங்க ஊழியத்தை யார் முடக்க நினைத்தாலும் அந்த ஊழியத்தை முடக்க யாராலையும் முடியாது. ஆண்டவர் சொல்றார், இதோ நான் உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது என்று சொல்லி. 2021 கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நீங்க ஊழியத்தை தாராளமாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற அன்பு ஊழியக்காரர்களே, நீங்கள் மறுபடியுமாய் எழும்புங்க, கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் ஓடுங்க. ஆண்டவர் அதைத்தான் நம் மத்தியில விரும்புகிறார். பாருங்க, இந்த எலியாவை ஆண்டவர் இந்த சோர்வுக்குள்ள இருந்து எடுத்து ஆண்டவர் 3 விதமான ஊழியத்தை கொடுக்கிறார். என்ன ஊழியம் அது? முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், அதாவது 16ஆம் வசனம், பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அதாவது ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றார். 15ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசேகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை 3 வேலையை கொடுக்கிறார். இப்போ ஏன் ஆசேகேலை சீரியாவின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொன்னார்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிப்பதற்காக. அதே போல யெகூவை ஏன் இஸ்ரவேல் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொன்னார் என்று சொன்னா, பாகாலின் வழிபாட்டை நிறுத்துறதுக்காக. அடுத்தது எலிசாவை ஏன் அபிஷேகம் பண்ண சொன்னார் அப்படின்னு சொன்னா, மக்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்த. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, 3 விதமான ஊழியத்தை கொடுத்து ஆண்டவர் அதை செய்ய சொல்கிறார். அதற்கு கீழ்ப்படிந்து எலிசாவும் அதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை சின்ன ஊழியமாய் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? மறுபடியும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய ஊழியம் என்ற கோடாரியை இழந்துட்டப்பா, ஆண்டவரே மறுபடியும் என் கோடாரியை எடுத்து கொடுங்கப்பா, நான் உமக்கென்று எழுப்பி பிரகாசிப்பா, ஆண்டவரே நான் உமக்கென்று
ஊழியம் செய்வோம் ஆண்டவரை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் 2021 வல்லமுள்ள ஒரு ஊழியக்காரியாய் தேவன் அவருடைய கரத்தில் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஏசாயா 60:1 சொல்லப்பட்டிருக்கு, எழும்பி பிரகாசி, என் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஏசாயா 52:1-3 எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வல்லமையை தரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யுங்க. எலியாவை போல ஒருவேளை சோர்ந்து போயிருந்தா ஆண்டவர் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்றார். நீங்க ஊழியத்தின் பாதையில இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. ஆண்டவருக்கு செய்யற ஊழியம் நிறைய இருக்கு. அதனால சோர்ந்து போய் இப்பமே நீங்க சூறை செடியின் அனுபவத்துக்குள்ள வராதபடி நீங்க மறுபடி எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க மறுபடி எழுந்து கர்த்தருக்கு பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் நிச்சயமாய் வருகிற ஆண்டுல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நாம் எல்லா பாவங்களையும் விட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு என்று நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ராஜா. அப்பா, இந்த நாளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்த இடம் எது என்று சொல்லி அப்பா நாங்கள் பார்த்தோம். 4 விதமான கோடாரிகளை பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, மக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஜபம் என்னும் கோடாரி ஆண்டவரே. அப்பா மக்கள் ஸ்தோத்திரம் விசுவாசம் என்னும் கோடாரி, அபிஷேகம் என்னும் கோடாரி, ஊழியம் என்னும் கோடாரி ஆண்டவரே. 4 கோடாரிகளை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா இந்த கர்த்தாவே எதை இழந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க அதை திருப்பி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரவல பௌரி அந்தராலர் பீக்கரவல பரபா லீபா ரபௌதி யார் ரபௌலார் பீக்கரபா ஒரு பீக்கரபா தீனமாக்கரபா. அப்பா இந்த ஆண்டின் இறுதியில கடைசி செவ்வாய்க்கிழமையில வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு ரபா கரபல பரபா ஷபலார் பீக்கரபல பரபா தீரபா கரபல பரபா கரபல ரீ பீக்கரபல பரபா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அபாக்கரபா தீர சூத்ரம் சூத்ரம் ஆண்டவரே. அப்பா நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபல பௌரி ஆக்கரபல பரபா லீபாரா துரி விக்கரபல பரபல பரபா உரி பாபா 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 ரிக்கரபல பரபல தீரமாக்கரபல பரபா. அப்பா இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா எந்தெந்த கோடாரியை இழந்து போய் இருக்கிறார்களோ ஏசப்பா ஆண்டவரே, அந்த கோடாரியை நம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுங்க ஏசப்பா ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நடுத்தர வயதுள்ளவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருத்தர் மீது ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ரீபில்லோ தனைக்கோ ஷலோ மே பரஹ தனைக்கன் ஷில்பியா ரபூலார் பீக்கரபா. அப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. இழந்து போன கிருபை வரங்களை உடைய பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பாய் தாங்க ஏசப்பா ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. இழந்து போன ஊழியங்களை திரும்ப கொடுங்க, இழந்து போன விசுவாசத்தை திரும்ப கொடுங்க, இழந்து போன ஆண்டவரே அபிஷேகத்தை திரும்ப கொடுங்க, இழந்து போன ஜப வாழ்க்கை பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுப்பீராக டாடி ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரிக்கிற உமக்கென்று உம்முடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிற உமக்கென்று வல்லமையாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றுவீராக டாடி. அப்பா உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள பிள்ளைகளாய் மாற்றுவீராக டாடி ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த வருஷத்தின் கடைசியில் வந்து இருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் இந்த லாக்டவுன் பீரியட்னால ஆண்டவரே. எத்தனையோ பேர் வேலையை இழந்து, வருமானத்தை இழந்து, தகப்பனை ஆண்டவரே அப்பா தங்களுடைய அன்பானவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் அநேகர் ஆண்டவரே அப்பா இந்த டிப்ரெஷனுக்குள்ள கடந்து போய் ஆண்டவரே தற்கொலை செய்து கொண்ட ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ஏராளம் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே. நீர் கிருபையா இறங்கும் ஆண்டவரே. அப்பா இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க விடுதலையை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிற. குமாரன் ஒருவனை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவர்கள் சொன்னது போல நீங்க விடுதலையை கொடுங்கப்பா. அப்பா குடியிலிருந்து, வேசித்தனத்திலிருந்து, விபச்சார காரியங்களிலிருந்து ஆண்டவரை எல்லாவற்றிலிருந்து நீங்க விடுதலையை தர வேண்டுமாறு ஜெபிக்கிற. எல்லா பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. புதிய ஆண்டுக்குள்ள ஒரு புது சிஷ்யாய் ஆண்டவரே, ஒரு புது மனிதனாய் ஆண்டவரை பிரவேசிக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தேவனே மக்கள் ஸ்தோத்திரிக்கிற. பழமைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னது போல ஆண்டவரே புதிய வருடத்துக்குள் அடியெடுத்து வைக்க போகிற அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க பரிசுத்தப்படுத்தி
ஆண்டவரே நீங்க அபிஷேகித்து ஆண்டவரே புதிய ஆண்டுக்குள்ள ஒரு புதிய மனிதனாய் மனுஷியாய் ஆண்டவரே அப்பா கால் வைக்க கிருபை கொடுங்க டாடி. உம்முடைய பிள்ளைகள் விட வேண்டிய எல்லா காரியத்திலிருந்து பிள்ளைகளை விடுதலை செய்வீராக டாடி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இழந்து போன சுகம், இழந்து போன பலன், இழந்து போன கிருபை வரங்கள், இழந்து போன எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு இரட்டிப்பாய் திரும்ப கொட்டப்பீராக ஆண்டவரே. ஏசப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடு, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே நோயினால படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளை நீங்க விடுதலை செய்வீராக டாடி. ஆண்டவரே பிசாசின் கட்டில மாந்திரிக கட்டில ஆண்டவரே சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த மாந்திரிக கட்டிலிருந்து வெளியே கொண்டு வாங்க டாடி. ரீபா கரபல பரபல தீர்பி கரபல பரபா ஓரிமி கரபல பரபா தீரபா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா யாரா இருந்தாலும் ஒருவேளை மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டவர்களா இருந்தால் இப்பொழுது அவர்கள் மேல ஒரு வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா மாந்திரிக கட்டுகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டவிழ்க்கிறேன் ஆண்டவரே. ரூலா கேதோ அபாக்க ஷில்பியோ தரைபோலா ரிபி கரபா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவர்களை விடுதலை செய்வீராக டாடி. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா தேவனே ஆண்டவரே ஒரு சுக வாழ்க்கை ஆண்டவரே துளிர்க்கட்டும் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தின் வாழ்க்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மாறாவை போல கசப்பான காரியங்களை எடுத்து போடுங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்றி கொடுங்க அப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக பிரமாண காரியத்தில் செழித்திருக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் ஆண்டவரே அவர்கள் முதன்மையாக இருக்க உதவி செய்யுங்க டாடி. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you. உங்கள் அன்பு சகோதரி அருள் செல்வி பால்ராஜ். உங்கள் ஜெப உதவிக்கு 9551134340 அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். God bless you. Happy Christmas and Happy New Year.